ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பச்சை பயிரில் கட்லட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சை பயிர், ஊற வச்ச பச்சை பயிறு. இது வந்து ப்ரெட்டு, 4 ப்ரெட்டு துண்டு. இது சாட் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், இது வந்து பிரெட் கிராம்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிர் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அதோட வந்து எல்லா பொருளும் நம்ம ஒன்றுனா சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி, வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு அதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற வச்ச ப்ரெட்டை வந்து நான் பிழிஞ்சு இதில் போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பொருளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சி இந்த ப்ரெட் கிராமில் வந்து நம்ம உருட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் கட்லட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ரெட் கிராமில் வந்து எல்லாத்தையுமே நான் தட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ தோசைக்கல் காய வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப சத்து உள்ளது. ஏன்னா பச்சை பயிரில் நம்ம செய்கிறோம். அவிச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து போடலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கல்லில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச கட்டில் எல்லாத்தையும் தோசைக்கல்லில் போட்டோம். இப்போ வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பச்சை பயிர் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.